தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கஞ்சா விற்ற திமுக கவுன்சிலரின் கணவர் கைது. கஞ்சா விற்ற திமுக கவுன்சிலரின் கணவர் கொலை வழக்கில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் இரவு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் சண்முகம் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் இந்த கொலை பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் சேலம் கொண்டாளம்பட்டி பகுதியில் திமுக கவுன்சிலர் தனபாக்கியம் அவருடைய கணவர் சதீஷ் இவர் கஞ்சா வியாபாரம் செய்து வந்தார். அந்த பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்து வந்தார். இதனை காவல்துறையில் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் அவர்கள் சதீஷ் மீது புகார் கொடுத்தார். காவல்துறையில் தன் மீது புகார் கொடுத்த காரணத்தின் காரணமாக திமுக கவுன்சிலர் தனபாக்கியத்தின் கணவர் சதீஷ் அவர்கள் நேற்று நள்ளிரவு சண்முகத்தை வெட்டி படுகொலை செய்தார். காவல்துறையினர் இன்று கஞ்சா விற்ற சதீஷ் அவர்களை கைது செய்தனர். திமுக கவுன்சிலர் தனபாக்கியத்தின் கணவர் சதீஷ் கஞ்சா விற்றதும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டதும் சேலம் பகுதியில் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.